இப்ப என்ன கேள்விச்சுன்னா, ஒரு களம் ஒன்று இருக்கான். அந்த களத்துக்குள்ள தாயிடம் இருந்து பெற்றது 4 நிறமூர்த்தம், தந்தையிடம் இருந்து பெற்றது 4 நிறமூர்த்தம். அப்ப மொத்தமா 8 நிறமூர்த்தம் இருக்கான். இதான ஒரு நோமலா எந்த களமா இருந்தாலும் விந்து கிட்ட இருந்தும் நிறமூர்த்தங்களை பெற்றிருக்கும், சூழுக்கிட்ட இருந்தும் நிறமூர்த்தங்களை பெற்றிருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து கடுக்கட்டி ஒரு அங்கியாக மாறி போயிருக்கு. அப்படியான ஒரு ஆள் தான் இவர். இப்ப நம்மள 23 வரும். இது ஏதோ ஒரு களம் 4 இருக்கு. சரி, இப்ப அவன் என்ன கேட்கான்னு சொன்னா, இந்த களம் அல்லது இந்த அங்கி ஒரு புணரிய உருவாக்கக்குள்ள, சரி, அந்த புணரிகள் ஒடுக்கத் பிரிவுக்கு உட்பட்டு வித்தியாசமான சேர்க்கையில வித்தியாசமான குறுக்கு பரிமாற்றம் நடந்து மாறல்களுக்குரிய புணரிகளை தோற்றுவிக்கும். சரியா? இதான் ஒரு வழக்கமான விஷயம். என்ன இப்ப என்ன கேட்கான்னு சொன்னா, அப்படி உருவாகும் போது அந்த புணரிக்குள்ள தாயினுடைய நிறமூர்த்தம் மட்டும் போகணும். தாயினுடைய நிறமூர்த்தம் மட்டும் போகணும், அல்லது தந்தையினுடைய நிறமூர்த்தம் மட்டும் போகணும். யான் கேள்வி. சரியாவங்க? சரியா? சரி, இப்ப கேள்வி என்னன்னா, தாயிட நிறமூர்த்தம் மட்டும் போகணும் அல்லது தந்தையினுடைய நிறமூர்த்தம் மட்டும் போகணும். இப்ப எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தாயிட நிறமூர்த்தம் மட்டும் போறது அல்லது தந்தையினுடைய நிறமூர்த்தம் மட்டும் போறது, ஒரு புணரிக்குள்ள போறது, ஒடுக்க பிரிவினுடைய எந்த அவத்தையால தீர்மானிக்கப்படும்? சொல்லுங்க பாபு. எந்த புணரிக்குள்ள தாயிடது எத்தனை போகணும், தந்தையிடது எத்தனை போகணும் சொல்றது எந்த அவத்தையில தீர்மானிக்கப்படும்? சொல்லுங்க பாபு. நான் கேட்கிறது அவத்தை. எந்த ஒடுக்கப்பிரிவு வந்து கேட்கல, ஒடுக்கப்பிரிவுல எந்த அவத்தைன்னு இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து அவத்தை முன்னவத்தை உண்டா? ஒரு ஆள் சொல்லிக்காரு, முன்னவத்தை உண்டுலதான் தந்தையிட நிறமூர்த்தம் எத்தனை போகணும், தாயிட நிறமூர்த்தம் எத்தனை போகணும் என்று தீர்மானிக்கப்படுமாம். இந்த ஒரு ஆள் சொல்லிக்க. மத்தாக்கள் நல்லா யோசிங்க பார்ப்போம். கேள்வி என்ன? ஒரு களத்திலிருந்து ஒடுக்கற் பிரிவு நடந்து புணரிகள் தோன்றக்குள்ள தாயிட நிறமூர்த்தமும் தந்திர நிறமூர்த்தமும் எத்தனை போகணும் என்று சொல்றது முடிவு எடுக்கிறது யார்? எந்த அவத்தை உடால் சொல்லிக்காரு, முன்னவத்தை ஒன்றுல முடிவு எடுக்கப்படும். மேன்முகவத்தை உண்டு. ஒரு ஆள் சொல்லுது மேன்முகவத்தை உண்டா? இந்த கவனிங்களா? மேன்முகவத்தையில இந்த அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்கள் சோடியா இருந்தவரை பிரிச்சு தனித்தனி அடுப்பார். அப்ப அது வரைக்கும் சோடியா இருந்தது, அப்பதான் முதலா தனித்தனியா பிரிச்சு. ஆனா அதுல சங்கி இல்லை. சரியா? இங்க பாருங்க. இப்ப நான் எடுக்கல், இது ஒரு களம். சரியா? இந்த களத்துல அணு அவத்தையில் அடுக்கப்படும் போது
தந்தையிட நிறமூர்த்தம் இந்த அருகி அமைப்பொத்த சோடியான் அடுக்கப்படும். தந்தையிட நிறமூர்த்தம் இந்த அருகி. சரியா? தாயிட நிறமூர்த்தம் இந்த அருகி. இவன் கேள்வியில சந்தது 4 சோடி. நான் ஒரு சோடிய கருதுறேன். சரியா? அப்ப பாருங்க, சரி, தந்தையிட நிறமூர்த்தத்தை நான் மேல வச்சு தாயிட நிறமூர்த்தத்தை நான் கீழே வச்சேன்னு சொன்னா இந்த ஆள் மேன்முகவத்தையில உடைஞ்சி மேல போவாரு, இந்த ஆள் மேல்முகத்தையில உடைஞ்சி கீழே வருவாரு. அப்ப இந்த களத்துக்குள்ள இந்த கருப்பு நிறமூர்த்தம் ஒன்று வரும், இந்த களத்துக்குள்ள இந்த சிவப்பு நிறமூர்த்தம் ஒன்று வரும். எந்த களத்துக்குள்ள எந்த நிறமூர்த்தம் போகணும்ன்றது எந்த அவத்தையில தங்கியிருக்கு இப்ப சொல்லுங்க. எந்த அவத்தையில தங்கியிருக்கு? எந்த களத்துக்குள்ள எந்த நிறமூர்த்தம் போகணும்ன்றது யாருல தங்கியிருக்கு? இப்ப சொல்லுங்க, அப்ப யாருல தங்கியிருக்கு? யாருல மக்கள் தங்கியிருக்கு? வெரி குட். இப்பயாச்சும் விளங்குதா? எந்த களத்துக்குள்ள எந்த நிறமூர்த்தம் போகணும்ன்றது அணுகவத்தையில நீ எப்படி அடுக்குறியோ அப்படித்தான் போகும். யோசிச்சு பாரு, சிவப்ப மேல வச்சு கருப்பை கீழே வச்சா இந்த களத்துக்குள்ள கருப்பு போகும், அந்த களத்துக்குள்ள சிவப்பு போகும். கருப்பை மேல வச்சு சிவப்ப கீழே வச்சா இந்த களத்துக்குள்ள மேல இந்த மேல தானே இவர்ல கருப்பு நிறமுத்தம் போகும், இவர்ல சிவப்பு நிறமுத்தம் போகும். அப்ப தாயிரது போகணுமா தந்தையிரது போகணுமான்றது அணுகவத்தையின் போதே தீர்மானிக்கப்படும். மேன்முகவத்தையில நீ ஜஸ்ட் பிரிச்சு விடுற மட்டும்தான், ஈற்றவத்தையில குளிய உருவ பிரிச்சு விடுற மட்டும்தான் வேலை. அப்ப எங்க அது தீர்மானிக்கப்படுது? அணுகவத்தை. கிளியரா? இந்த விஷயம் கிளியர் சொல்லுங்க, அடுத்து போவோம். இல்ல நான் திரும்ப சொல்றேன். இப்ப நான் சின்ன கதைச்ச விஷயம் உங்களுக்கு கிளியரா? அணுகவத்தையில தான் அந்த விஷயம் முடிவெடுக்கப்படுது. கிளியரா? கிளியர். சரி, அப்ப இதை முதல் விளங்குங்க. இந்த கேள்வி பிறப்புரிமையியல் கேள்வி இல்லை, இது ஒடுக்க பிரிவு கேள்வி. சரியா? சரி, அப்ப இங்க பாருங்க. இப்ப நான் இவன் 4 தானே சொல்லிக்கான், எனக்கு 4 யோசிக்கிற கஷ்டமா இருக்கு. நான் 2 யோசிக்கப்படுறேன். அவன் 4 சோடிக்கு கேள்விகள் தான், நான் 2 சோடிக்கு கேள்வி செஞ்சு வாங்கப்படுறேன். சரியா? சரி, அப்ப இது ஒரு சோடி. அப்ப இந்த ஒரு சோடி இருந்தா நல்லா பாத்தீங்களா, ஒரு சோடி நிறமூர்த்தம் இருந்தா இதை நீ எப்படி வச்சு பிரிச்சாலும் சரி, சரியா, இதை நீ எப்படி வச்சு பிரிச்சாலும் சரி, தந்தையிறது மட்டும் கொண்டுக்க போகும், தாயிறது மட்டும் கொண்டுக்க போகும். சரியா நான் சொல்றது? அப்ப 2 களம் உருவாகினா அதுல ஒன்று ஏ மட்டும் கொண்டதாக இருக்கும். நான் எழுதிக்கிறேன், சரியான்னு பாருங்க. ஒரு சோடி நிறமூர்த்தம் இருந்தா ஏட பீட சொல்லி ஒரு சோடி நிறமூர்த்தம் இருந்தா அந்த ஒரு சோடி நிறமூர்த்தம் அணுகவத்தை மேன்முகவத்தை ஈற்றவத்தை என்று போய் பிரிஞ்சு தந்தையிறது மட்டும் இருக்கிற ஒரு களம் அல்லது தாயிறது மட்டும் இருக்கிற ஒரு களம் வரும். அப்ப மொத்தமா 2 களம் வந்தா, சும்மா சொல்றேன், மொத்தமா 2 களம் வந்தா அதுல ஒரு களத்துக்கு ஃபுல்லா தந்தையிறது இருக்கு. சரியா நான் சொல்றது? ஏடது இருக்கு. இந்த நான் சொல்றது கிளியரா? இந்த எழுதிக்கிற விஷயம் கிளியரா? நான் அந்த எழுதியிருக்கிறது கிளியரா? இந்த இந்த விஷயம் கிளியரா சொல்லுங்க பாபு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சோடிக்கு சொல்றேன். ஓ கிளியர். சரி, இப்ப நான் 2 சோடி எடுக்கப்படுறேன். எனக்கு 4 சோடி யோசிக்கிற கஷ்டமா இருக்கு. நான் 2 சோடி எடுக்கப்படுறேன். சரியா? இப்ப நான் இங்க எழுதுறேன் 2 சோடியே, இது ஒரு சோடி. இப்ப நாம 2 சோடியும் எடுப்போம். சரியா மக்கா? நல்லா பாத்தீங்களா?
இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க அப்போ, இந்த ரெண்டு ஜோடியில ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இது எப்படி அடுக்கப்படணும்? இந்த இரண்டு ஜோடி கலம், சரியா? இரண்டு ஜோடி. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ரெண்டு ஜோடி கலம் எப்படி அடுக்கப்படணும் என்று சொல்றதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அனுபவத்தையில? இந்த 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 ஆள் சாயிறது எல்லாம் மேல வரணும், தந்தது எல்லாம் கீழே வரணும், இப்படி. அல்லது சாயிர மேல தந்தட கீழே, தந்தட மேல சாயிர கீழே, இப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி எந்த விதமான ரூல்ஸும் இல்லை. இது எப்படி வேணும் என்றாலும் அடுக்கப்படலாம். ஆனா எப்படி அடுக்கப்படுவதோ அப்படி தம்பிரி. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அனுபவத்தையில நிறமூர்த்த ஜோடிகள் எந்த விதத்திலும் அடுக்கப்படலாம். சாயிர சந்தட, சாயிர சந்தட, சாயிர சந்தட எல்லாமே அடுக்கப்படலாம். தந்தை தாய், தந்தை தாய், தந்தை தாய், தந்தை அடுக்கப்படலாம். ஒரு பிரச்சனை இல்லை. தந்தை தந்தை தாய் தாய், தந்தை தந்தை தாய் தாய் எப்படியும் அடுக்கப்படலாம். அதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இல்லை. ஆனா நீ எப்படி அடுக்குறியோ அப்படித்தான் உடை. இந்த நான் சொன்ன ரெண்டும் கிளியரா? நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமும் கிளியரா? அடுக்கப்படுறதுக்கு ஒரு ரூல்ஸும் இல்லை. ஆனா அடிக்கிறமாய்தான் உடை. சரியா? 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 ஹோம் டிசைனிங் நடத்து போலாம். சரி, சரியா? நீங்க டைப் பண்ணி தான் போடணும் இல்ல, நீங்க சும்மா ஒரு ரியாக்ஷனை தட்டிட்டாலும் எனக்கு விளங்கிடும். நம்ம பிள்ளைகள் அல்ல. சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த ரெண்டு சோடியும் அடுக்கப்படக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எழுதப்படுது. சரியா? நல்லா பாருங்க. இந்த ரெண்டு சோடியும் அடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்ப உண்டு. மக்கால் இது பிறப்புரிமையில் இல்லது, இது ஒடுக்க பிரிவு. ஆனா ஒடுக்க பிரிவுல இருக்கிற ஒரு மிச்சம் ஆழமான விஷயம் தான் இந்த கேள்வியில சேர்த்துக்கலாம். சரி சரி, பாருங்க. இப்ப நான் இருக்கேன், சாயிறது எல்லாம் மேல, தந்தடப்ப எல்லாம் கீழே தானே. அப்ப நான் இப்படி ஒரு வாய்ப்பை யோசிக்கேன். சும்மா நான் எந்த எந்த விருப்பத்துக்கு யோசிக்கேன். கருப்பெல்லாம் மேல, சிவப்பெல்லாம் கீழே, இப்படி ஒரு வாய்ப்பு வரலாம். சரியா? அதே மாதிரி இன்னொன்று யோசிக்கணும், இப்படி மட்டும் அடுக்கப்படும் இல்ல தானே, எல்லா வாய்ப்பையும் சொல்லணுமே. அப்ப நான் இருக்கேன், சிவப்பு மேல மர கருப்பு மேல. அப்ப எப்படி ஒன்றுல கருப்பரு மேல, ஒன்றுல கருப்பரு கீழே, இப்படி அடுக்கப்பட ஏழுமா இல்லாதா? ஏழும் தானே. சரியானே? ஒன்றுல எல்லாமே இல்லை கருப்பு, எல்லாம் கீழே சிவப்பு. ஒன்றுல கருப்பு மேல கருப்பு கீழே, கருப்பு மேல கருப்பு கீழே, இப்படி அடுக்கப்படலாம். அப்ப சிவப்பரு கீழே, சிவப்பரு மேல. சரி, வேற எப்படியாவது அடுக்கப்படலாம் சொல்லுங்க பாபு. இல்ல இவ்வளவு தானா? இந்த ரெண்டு சோடிக்கு இவ்வளவு தானா, இல்ல வேற ஏதாவது வருமா? சொல்லுங்க பாபு. இந்த ரெண்டு சோடிக்கு இவ்வளவு தானா, இல்ல வேற எதையும் வருமா? ம், ம். சரிக்கா, சொல்லுங்க. இந்த ரெண்டு சோடிக்கு இவ்வளவும் தானா, இல்ல இன்னும் வர ஏழுமா? இது அடுக்கப்படும் விதங்கள். வரலாம். வேற எப்படி மக்கள் வரலாம்? வரலாம் தம்பி சொல்ற சரி. எப்படி வரலாம்? சிவப்பை மேல வச்சு கருப்பை கீழே வைக்கிறேன், கருப்பை மேல வச்சு சிவப்பை கீழே வைக்கிறேன். ஆனா கடைசியில பார்த்து பாரு, இதே படம் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதை மாத்திட்டு இதே மாத்தி விடுறேன். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா,
சிவப்பையெல்லாம் மேல வச்சு கருப்பையெல்லாம் கீழே வச்சுட்டா இது வேற ஒரு படம் தானே என்ன. அப்ப இப்ப எனக்கு என்ன இருந்துச்சுன்னா சிவப்பு கருப்புன்னு மட்டும் பாருங்க. தாய் தந்தை தாய் தந்தை இவ்வளவுதான் கேள்வி. அதுக்குள்ள இயல்பு மாறுறதெல்லாம் இப்ப யோசிக்க தேவை நீங்க. சரியா? தாய் தந்தை தாய் தந்தை தாய் தந்தை. சரியா? அப்ப இதை மாத்தி விட்டு வரலாம். ஆனா கடைசி இதான் படம். அது ஒத்துக்கிறீங்களா அந்த சொல்றது? சரி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதான். அடுக்கிப்படுறது எப்படியும் அடுக்கப்படலாம். அது அந்த கதிர்நார்கள் போய் பிடிக்கிறது, அவர் அட்ஜஸ்ட் பண்றதுல இருக்கு. ஆனா பிரிகிறது எப்படி அடுக்கப்பட்டதோ அப்படி மட்டும்தான் பிரியும். எனவே பாரா, நல்லா பாரா, இந்த 2 பேரும் போய் ஒரு காலத்துக்கு சேருவாங்க ஒரு புணரி. இந்த 2 பேரும் போய் ஒரு காலத்துக்கு சேருவாங்க ஒரு புணரி. அப்ப 2 புணரி. ஈட்டவத்தையை காய்ச்சிட்டீங்கன்னா இப்ப நான் கதைக்கிறதான அவத்தை இல்லை, மேன்முகவத்தையில உடஞ்சி போறாரு, ஈட்டவத்தையில எல்லாம் சரியாகுது, குளியோரு பிரியுது. குளியோரு பிரிவு இங்க பாருங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு காலத்துக்கு செட் ஆவார். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு காலத்துக்கு செட் ஆவார். பாருங்க மக்கள், நல்ல அழகா சிம்பிளா சொல்றேன். அப்ப மொத்தம் இந்த 2 இந்த 2, அப்ப மொத்தம் 4 வகையான களங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆனா அதுல ஒரே ஒரு களத்துக்கு மட்டும்தான் பாரு ஒன்று கருப்பு வரும், இல்லண்டா சிவப்பு வரும். அப்ப நம்மகிட்ட கேட்ட கேள்விய கருப்போ சிவப்போ ஏதோ ஒன்று எடுத்தா அந்த 4ல ஒன்றே ஒன்றுதான் ஏயை மாத்திரம் கொண்டது. சாரி, ஏயினுடைய நிறமுத்தங்களை மாத்திரம் கொண்டது. அப்ப நான் கருப்பு ஏன் எடுக்கட்டா? கருப்பு ஏன் எடுக்கட்டா? என்ன மக்கால் புரியோட்டா? 2 சோடிக்கே நீடிக்கு புரியோட்டா? பாரு, ஒரு சோடி இருந்தா 2ல ஒரு சான்ஸ், 2 சோடி இருந்தா 4ல ஒரு சான்ஸ். விளங்குதா? என்ன மக்கால் இது சரியா? இந்த தொடர்பு நான் எடுத்தது இல்லைங்க. விளங்கிட்டா விளங்கலையா? சொல்லுங்க சொல்லுங்க. எஸ். சரி, அப்ப நான் இப்ப கணிதத்துக்குள்ள கொஞ்சம் போட்டுறேன். ஒரு சோடி என்றால் 2ல் 1. சரியா? 2 சோடி என்றால் 4ல் 1. சரி, அப்ப நான் இதை எழுதலாம். 2ன் ஓராம் அடுக்கு மேல் 1, 1 1. 2ன் 2ஆம் அடுக்கு மேல் 1, 2 2. 3 சோடி என்றால் 2ன் 3ஆம் அடுக்கு மேல் 1. ஏன் 3 3. அப்ப 8ல் 1. 4 சோடி என்றால் 2ன் 4ல் 1. அப்ப 16ல் 1. இதான் கேள்வி. இதான் விட. அப்ப 4 சோடி நிறமூர்த்தங்கள் இருந்தா அதுல 16 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் இருக்கி ஏடது மட்டும் ஒரு புணரிக்க போகும், பீரது மட்டும் ஒரு புணரிக்க போகும். கேட்டது ஏக்கு மட்டும். ஒரு பெற்றோரினது மட்டும் போகக்கூடிய வாய்ப்பு கேட்டிருந்தா 16ல 2 வரும். ஏன் ஏ சனி அடிக்கிற ஒரு புணரி வரும், பி சனி அடிக்கிற ஒரு புணரி வரும். கேள்வி எது இல்ல, ஏ ஒரு ஆள் தந்தை மட்டும் தாய் மட்டும் கிளியரா விளங்கிட்டா? ஒரு டவுட்டும் இல்லாம விளங்கிட்டா?
டவுட்டே இல்லை. வெரி கிளியர். இந்த ஆட்கள் மட்டும் ரியாக்ட் பண்ணுங்க அப்போ. ஃபுல் கிளியரா விளங்கிட்டு சரி. ஒரு ஆளுக்கு விளங்கிட்டு